எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் போன வாரம் சண்டே ஸ்கூல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? சூப்பராக பாட்டு ஸ்கிட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்கள்ல. சரி, இந்த வாரம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ உடனே நீங்கள் போயிட்டு ஒரு நோட்டு, பென்னு, பென்சில், பைபிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக உட்காந்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம சொல்ல போகிற வசனம், கதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களோ எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் சண்டே ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் என்னெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவருக்குள்ள நான் நம்புகிறேன். சரியா? ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் கர்த்தர் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களோட பேசும்படியாக எனக்கு உதவிச்சதுபடியாக நான் அதை துதிக்கிறேன். உங்களுக்காகவும் இசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். சரியா? இந்த நாளில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் தெரியுமா? வேத வசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேதத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ஸோ 119 சங்கீதம் 105 வசனம் இப்படியாக சொல்லுகிறது இல்லையா? உடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் அதிகமாய் கற்றுக்கொண்டு அதிகமாக அதில் நிலைநிற்க பிரயாசப்பட வேண்டும். 1 பேதுரு 2:3 இப்படியாக படிக்கிறோம். இப்படி இருக்க நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாரியுமே வாஞ்சியாக இருக்க. ஸோ இந்த இதை வாஞ்சியாக இருந்து நீங்கள் படிக்க வேண்டும். ஸோ படிக்கும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இந்த உலகத்தில் நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை அபியாசப்படணும். இதை உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகலாமா? ஓகே. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். சரியா? எல்லாம் முழங்கால் படிடுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கும்படியாக நம்ம நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இந்த ப்ரோக்ராமில் இருந்து இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பிரயாசப்பட்டு எடுக்கிற எங்கள் சண்டே ஸ்கூல் அக்காமார்கள், அண்ணாமார்கள் எல்லாரும் இதில் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக தேவரையும் எங்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லை, இதை பார்க்குற அனைவரோடும் கர்த்தர் பேசுகிறாங்க. இது சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கு மாறுதலும் தேர்தலுமாக இருக்கட்டும். சங்கீதம் 91 படிக்கிற அந்த ஆசீர்வாத வாக்கு தத்துவங்களின் வசனங்களின் ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகள் மேலும், எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்கள் மேலும், எங்கள் மேலும் ஆண்டவரை வந்து பலிக்கட்டும் சுவாமி. அப்படியே கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து இந்த லாக்டவுன் பீரியடில் எந்த குறையுமின்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியா நமக்கு நன்றி. தொடர்ந்து அந்த தேவ பிரசனம் எங்கள் ப்ரோக்ராமில் கூட இருந்து வழிநடத்தப்படும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் தாழ்மையை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் ஆக்ஷன் பண்ணி பாட்டு பாட ரெடி ஆயிட்டீங்களா? வாக்கிங் வித் ஜீசஸ் என்ற தலைப்பில் போன வாரம் ப்ரேயர் பண்ணால் இயேசுவோடு நடக்கலான்னு கற்றுக்கிட்டோம். அது மாத்திரம் போதாது, இயேசுவோடு நடக்க நம்ம இன்னொரு முக்கியமான காரியமும் செய்யணும். அது என்னன்னு நம்ம பாட போகிற பாடல்லேருந்து நீங்களே கண்டுபிடிங்க, பார்ப்போம். ஓகேவா? முதல் பாட்டு பாடலாமா? முதல் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் உங்கள் பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு ரெடியாக நில்லுங்க. வேத புத்தகம் எனக்கேற்ற புத்தகம், நானிக்கும் வேத வாக்குத்தானே வேத புத்தகம். வேத புத்தகம் எனக்கேற்ற புத்தகம், நானிக்கும் வேத வாக்குத்தானே வேத புத்தகம். சூப்பரா பைபிளை வச்சு ஆக்ஷன் பண்ணி பாடிட்டீங்களே.
நெக்ஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் சாங் பாட போகிறோம். அது என்ன பாட்டு? God gave us a special book. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த பாட்டு? பாடலாமா? God gave us a special book, the Bible is its name. B-I-B-L-E, 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 the Bible is its name. God gave us a special book, the Bible is its name. The Bible is its name. God gave us a special book, the Bible is its name. B-I-B-L-E, 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 the Bible is its name. பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கு. நாம் இப்போ எரேமியா புஸ்தகத்திலேருந்து ஒரு வசனத்தையே பாட போகிறோம். உங்களுக்கு தெரியும்ல, வாங்க பாடலாமா? எரேமியா 17:7 வேதம் சொல்வதை கேளு. எரேமியா 17:7 வேதம் சொல்வதை கேளு. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து விடு. கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து விடு. கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். பைபிள் என்றால் என்ன? இந்த உலகத்துல இது வரைக்கும் எழுதப்பட்ட புத்தகங்களிலேயே மிகவும் முக்கியமான புத்தகம் தான் த ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். பைபிள் அப்படின்ற வார்த்தை பிப்ளியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. பிப்ளியானா புக், புத்தகம், இதுதான் அதனுடைய பொருள். இந்த புத்தகம் கடவுளால தாம் படைத்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த புத்தகம். கடவுளால படைக்கப்பட்ட மனிதர்கள் யாரு? நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம், பைபிள். பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சாருனோ ஆதி காலத்துல வாழ்ந்த மக்களை பற்றியும், இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷர்களிலும் மிகவும் முக்கியமான நபராகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பற்றியும் தான் எழுதப்பட்டிருக்கு. கடந்த காலத்துல நடந்த காரியங்கள், இப்போ நடந்துட்டு இருக்க காரியம், இனி என்னெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. பைபிள் யாரால் எழுதப்பட்டது? இந்த உலகத்தை படைச்ச கடவுள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு சொல்ல வேண்டியதை எல்லாம் தாம் தெரிந்து கொண்ட மனுஷங்கிட்ட சொல்லி அதை எழுத வச்சார். வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு வாழ்க்கை பின்னணியிலிருந்து வந்த 40 பேரை கொண்டு கடவுள் சுமார் 1500 ஆண்டுகள்ல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதினார். ஸோ பைபிளோட ஆத்தர் வேறு யாரும் இல்லை, நம்மளை படைச்ச கடவுள் தான். பைபிள் எப்படி தொகுக்கப்பட்டுள்ளது? பைபிள்ல 2 பகுதிகளா இருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல கடவுள் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை பத்தியும், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இதையெல்லாம் படிச்சுக்கலாம். அந்த இஸ்ரவேல் வம்சத்திலிருந்து வரப்போற ஒருவர் மூலம்தான் இந்த முழு உலகமும் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்னு பைபிள்ல நம்ம படிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல வாக்கு பண்ணின கடவுளின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பற்றியும்,
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். பைபிளை நான் ஏன் படிக்க வேண்டும்? கடவுள் இந்த உலகத்தை படைச்ச நாள் முதல் என்னெல்லாம் நடந்ததுன்னோ, அவர் இந்த உலகத்துல உனக்காக என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னோ, நித்தியத்துல வாழும் பரலோகத்திலும் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னோ நீ தெரிஞ்சுக்கிட்டாதானே அதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்க முடியும். நம்ம வாழ்க்கையோ அவர் திட்டமிட்டபடி வாழ முடியும் அல்லவா? நாம வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பைக், கார் என்ன வாங்கினாலும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு அந்த பொருளோடு ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறாங்கல்ல, அந்த யூசர் மேனுவலை படித்து நம்ம நல்லா அந்த பொருளோட முழு பயன்பாட்டையும் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல தான் கடவுளோட மிகவும் விசேஷமான படைப்பாகிய மனிதர்கள், அதாவது அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கைய அவர் எப்படி வாழணும்னு விரும்புகிறாரோ அதன்படி வாழ்ந்து ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கைய நாம் சந்தோஷமா அனுபவிக்கும்படி கடவுள் நமக்கு கொடுத்த யூசர் மேனுவல் தான் பைபிள். இதை வாசிச்சு அதுல சொல்லப்பட்டபடி நாம் எப்பவுமே இயேசுவோட நடந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில நாம சரியான பாதையில போவோம். BIBLE means basic instructions before leaving the earth. இன்னொரு முறை சொல்லிட்டா, BIBLE means basic instructions before leaving the earth. இயேசுவோட நீ நடக்க பைபிளை தினமும் வாசிக்கணும், அதன்படி வாழணும். நீ ஆயத்தமா? ஓ எஸ். ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு பாடின பாட்டு, அப்புறம் இன்னைக்கு நடத்துகிற அத்தனை ப்ரோக்ராம்லேயும் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ரீடிங் த பைபிள் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்னு கற்றுக்கிட்டீங்க, அப்படி தானே? ஸோ கடவுள் கூட நம்ம நடக்கணும்னா, டு வாக் வித் ஜீசஸ் வி ஹாவ் டு ரீட் த பைபிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைபிளில் Psalms 1 and 2 வந்து சொல்லியிருக்குது, பிளஸட் இஸ் த மேன் சொல்லி நிறைய காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் who delights in the law of the Lord and he meditates in his law அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போது கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதை மாதிரி நம்மளும் கூட அப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை சும்மா வாசிச்சுட்டு, கடமைக்காக ஒரு 2 நிமிஷம் வாசிச்சுட்டு அப்படி வந்து இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதிலே நம்மளை மெடிடேட் பண்ணி, இன்னைக்கு கடவுள் வந்து நம்ம கூட என்ன பேசுகிறாரு, இன்னைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தில் நம்மளை மாற்றிக்கணும், இல்லை அவருடைய வாக்குத்தத்தம் இன்னைக்கு நமக்கு என்னது அப்படின்றத நம்ம அதிலேருந்து நிறையா கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்கிறோம், பட் நிறைய பேர் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நான் உங்களுக்கு அது எப்படி இருக்கிறாங்கன்றத நான் உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக நான் உங்களுக்கு விளக்குறேன், சரியா? ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்பூன்ஸ். ஓகே, அதில் முதல்ல இந்த பேபி ஸ்பூன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது காஃபி கலக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் இது பயன்படும். ஸோ அப்படி இருக்கிற ஸ்பூன் மாதிரி தான் இன்றைக்கி 1 டைப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து வசனம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கிடைச்சா போதும், கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும், நம்ம வந்து ஒரு சண்டே மட்டும் நம்ம மெசேஜ் கேட்கணும், அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் அது லைஃப்பில் க்ரோ ஆகவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோன்னா க்ரோ ஆகவே முடியாது. அதே மாதிரி இந்த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஸ்லாட்டட் ஸ்பூன் மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற வசனத்தை மட்டும் அதில் வர்ற மாதிரி வச்சுப்பாங்க, மீதி வசனத்தை எல்லாம் கீழே விட்டுடுவாங்க. தங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டு மீதியை விட்டுடுவாங்க. ஸோ இது செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள். அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் வந்து உடன் ஸ்பூன் மாதிரி. உடன் ஸ்பூன் எதுக்கு யூஸ் ஆகுன்னா,
ஒன்லி நம்ம அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டியர் ஃப்ரை பண்ணுறதுக்கோ இல்லை ஒன்லி கிளறி விடுறதுக்கோ இது யூஸ் ஆகும். மற்றபடி வேறு எதுக்கும் இது யூஸ் ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட மாதிரி அவங்க வசனத்தை மட்டும் இப்படி பார்த்துட்டு அதை எதையும் நம்ப மாட்டாங்க. தே வுடன்ட் பிலீவ். ஓகே, அதுபடி நடக்கும்னு சொல்லி அதை விசுவாசிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட டைப் ஆஃப் பீப்புள் தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள். அண்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி சூப் ஸ்பூன். இது வந்து எப்படி இருக்கும்னா எடுக்கிற எல்லாமே நமக்கு வேணுங்கிறது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ எல்லாம் வரணுன்றதுக்காக நம்ம இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அத்தனையும் தங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள். அப்போ இந்த 4 டைப் பீப்புளில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம இந்த 4th டைப் பீப்புளாக இருக்கிறோமான்னு சொல்லி நாமளே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் நம்ம க்ரோ ஆக முடியுமா முடியாதான்றது நமக்கு தெரியணும். விசுவாசமாக நம்ம பண்ணணும். அந்த உடன் ஸ்பூன் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த ஸ்லாட்டட் ஸ்பூன் மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாது. ஸ்பூன் ஃபீட் பண்ணுற குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குரியது மட்டும் அந்த மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாது. நாள் ஆக ஆக நம்ம வேத வசனத்தில் நல்லா க்ரோ ஆகணும். சரியா? இதே இதை வந்து கடவுள் நமக்கு எப்படி நமக்கு பிளெஸ்ஸிங் அது ஒரு வழியாக வந்து அவர் வந்து நமக்கு ஒரு வழியை நமக்கு காமிச்சிருக்கிறார். எப்படி அவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணணும், எப்படி நம்ம வந்து பைபிள் ரீட் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக உங்களுக்கு இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக விளக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் யார் இருக்கா? காட் தான் நமக்கு. சரியா? அவர் தான் எல்லா வசனங்களையும் நமக்கு கொடுத்தவர், கட்டளைகளே நமக்கு கொடுக்குறவர். இப்படி நடக்கணும், இப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி. ஸோ அவர்கிட்ட இருந்து வந்த கட்டளைகள் கற்பனைகள் அது எல்லாம் தான் இந்த பைபிள். சரியா? ஓகே, அந்த பைபிளில் உள்ள எல்லா வசனத்தையும் நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில் அதை பார்த்து அதன்படி நம்ம அப்படியே நம்ம நடந்து அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை அந்த பைபிள் உள்ள ப்ராமிசஸ் வச்சு, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பாவத்தை உணர்த்திருந்தாருன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது, அவரை நம்ம எதுக்கெல்லாம் நம்ம துதி செலுத்தணும் அதுக்கெல்லாம் நம்ம துதி செலுத்துறது, இந்த எல்லா காரியத்தையும் நம்ம அவர்கிட்ட அப்படியே நம்ம கொடுத்தோம்னா அவர் நமக்கு அந்த ஓப்பன் பண்ணி நம்மளை ஃபுல்லாக பிளெஸ்ஸிங்னால நிரப்பிடுவார். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ரீட் த பைபிள்ன்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். நீங்கள் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் நைட்டை உட்காந்து டெய்லி 2 தடவையாவது மினிமம் பைபிள் வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கடவுள் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹலோ பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒரு நோட்டு, ஒரு பென்னு, பென்சில் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. சரியா? அப்போ தான் அக்காலாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, நீங்கள் பிகினரா ப்ரைமரியான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீனில் காமிப்பாங்க. அதை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், பிகினர், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ப்ரைமரி, 5th, 6th, 7th ஜூனியர், 8th, 9th, 10th இன்டர், 11th and 12th சீனியர். ஓகேவா? எல்லோரும் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டிங்களா? எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யார் யார் என்னென்ன கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணணும். ஓகேவா? இப்போ எல்லோரும் ஜாயின் பண்ணலாமா? கண்களை மூடி கைகளை கூப்பி முழங்கால் முடக்கி ஜெபிக்கின்றேன். கண்களை மூடி கைகளை கூப்பி முழங்கால் முடக்கி ஜெபிக்கின்றேன். வந்தேன் என்னை தந்தேன், உன் பிள்ளையாய் என்னை
எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புக்காகப்படி இந்த காலை விலைக்காக நன்றோடு ஸ்தோத்திருக்கிறோம். ஏசப்பா நாங்கள் கேட்ட ஒவ்வொரு பாடல்கள் ஏசப்பா ஒவ்வொன்றோடும் பிள்ளைகளோடு பேசுறதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஏசப்பா இந்த COVID-19 கூட நீர் பிள்ளைகளோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றோடு ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் கற்றுக் கொடுக்குற பாடல்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை செய்யப்படி அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா வருஷம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உமது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். A warm and a hearty welcome to each of you joining the senior class for this academic year. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? இன்னைக்கு நம்மளுடைய லெசனுக்கும் ஹாப்பினஸ்க்கும் ஒரு கோரிலேஷன் இருக்கு. The first lesson for this academic year, celebrating the gift of God. First lesson, celebrating the gift of God. The scripture portion, Psalms 119 verses 9 to 24. Psalm 119 verses 9 to 24. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன்ல சாம்ஸ். சின்ன வயசுல இருந்தே நிறைய சங்கீதங்கள்லாம் மனப்பாடமா படிச்சிருந்திருப்பீங்க. இந்த சங்கீதம் 119 9வது வசனம், how can a young man guard his ways? ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் காத்துக்கொள்வான்? எதனால காத்துக்கொள்வான்? By God's word. So the whole crux of Psalms is learning God's word. கடவுளுடைய வார்த்தையை நம்ம படிச்சுக்கிடுறது, அதை தெரிஞ்சுக்கிடுறது, அதன்படி கீழ்ப்படுகிறது. இதுதான் most of the Psalms and especially Psalm 119. Psalms அப்படின்னோனே it is a compilation of songs, பாடல்கள், இல்ல சங்கீதம் மொத்தமா. இந்த சங்கீதம் எபிரேய மொழியில எழுதப்பட்டது. Psalms was written in the Hebrew language. The Hebrew language has 22 alphabets. 22 alphabets இருக்கும் Hebrew languageல. Psalms it has Psalm 119 has 176 verses. அந்த 176 verses 8 வசனமா எடுத்து each Hebrew alphabetல start ஆகும். So the first 8 verses of Psalm 119 start with the first letter of the Hebrew alphabet. I'm sorry, Aleph. Aleph, the first 8 verses. The second part starts with Bet, the second alphabet of the Hebrew language, Bet, 9 to 16. The third part again starts with the third alphabet of the Hebrew language, Gimel. So first part it tells about what are the blessings we get when we read God's word. நம்மளுடைய scripture portion Psalm 119 9th verseல இருந்து how a young man can guard his ways. So how can you guard your ways? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியில வாலிப வயது அப்படி நம்ம நினைக்கும் போது we all think it's full of enjoyment, it's full of fun, and that's what gives us happiness. Definitely it's a most memorable period of our life, childhood, our young ages, நம்மளுடைய school life, friends, these are all some of the most memorable part of our life's journey. But do they give us happiness அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். Psalm 119 9ல இருந்து 16 verses வரைக்கும் என்ன நடக்கும் அங்க நம்ம பார்க்கும்போது the psalmist tells us to search God's word, to know God's word more deeply, so that we can keep a watch over our ways. எப்படி இது ஒரு enjoyable period இருக்கோ அதே மாதிரி it's a period where temptations are more. We may easily fall into the trap of Satan. So how to guard our ways? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். You read your scripture portions. You meditate on the scripture portions. When you read the scripture portions, your thought is cleansed. There is purity in your heart. You are able to keep yourself pure and undefiled. அப்படி நாம பண்ணும்போது என்ன நடக்கும்? We get blessings from God. Our purity of heart produces blessings from God. We are able to not only keep ourselves pure in thought, we also utter words which are pure. Our words which come out of our mouth are pure. Our actions are pure. So the second part of Psalms tells us to search God's word, know more about God's word, meditate on God's word, and lead a pure life. Now Psalm 119 17 ல இருந்து 24 வரைக்கும்
என்ன சொல்லி தராங்கன்னு பார்க்கலாமா? Third part of Psalms 119 talks about happiness. What are the kinds of happiness that we get when we read God's word? We learn that God's word gives us blessings. It also brings us happiness. What are the types of happiness we can get? The first one is happiness in God's grace. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போவதும் கர்த்தருடைய கிருபையில. இன்னைக்கு இந்த வைரஸ் எத்தனையோ வீடுகள்ல பரவிக்கொண்டே இருக்குது. ஆனா கர்த்தர் நமக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, ஆகாரம் கொடுத்திருக்கிறாரு, நம்ம வீட்டுல குறைவில்லாம நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. That's purely God's grace. So when we meditate on God's word, we find favor in His sight and His grace is sufficient for us. அதே மாதிரி happiness in knowing the excellence of God's law. நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க வாசித்து பார்த்திருக்கீங்களா? The Bible is the one book which gives you the solution to all the problems in the world, and no matter how much the world changes, the Bible remains the same. The solutions remain the same, but it stands the same yesterday, today and forever, because Jesus Christ is unchanging. The world can change, but Jesus Christ does not change. His words also, they do not change, and they are so excellent that with the help of the Holy Spirit we can know, perceive, appreciate and experience the wonders of God's law. அதே மாதிரி God's word is the best guide. Is our best guide. நீங்க வேதத்துல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது எப்படி இது வழி இதுவே இதுல நடுவுங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மள அழகாக நடத்துவார். எப்போ நம்ம வேதத்தை தியானிக்கும் போது அதை நம்ம when we meditate more and more and more on God's word, God guides every step of our path. அதே மாதிரி happiness which is gained when we protect our morality in this very 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 tough world, especially when you are a youngster. There are a lot of temptations. நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நமக்கு டெம்டேஷன்ஸ் வரும், சோஷியல் மீடியா மூலமா நமக்கு டெம்டேஷன்ஸ் வரும். அதெல்லாம் எப்படி மேற்கொள்றது? வீட்டில் இருக்க சிச்சுவேஷன்ஸ்னால டிப்ரெஷன் வரலாம். இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள்ல யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு. அதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னா, அதை மேற்கொள்றது மட்டும் இல்ல, நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு God's word gives you the best solution and it offers you protection in not yielding to temptation. So God's word gives you happiness in all situations and at all times. என்னக்கா இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையாகவே when you read God's word, when you meditate on God's word, God will give you His peace which passeth all understanding, and you won't need any other external source. You won't search for happiness in external sources. He Himself will provide you the strength, the courage, the willingness, the power to overcome temptations, all troubles. Any situation cannot overwhelm you because God is with you. Even if people are against you, if people speak against you, if they work against you, don't worry because God is in control. You just have to pray and meditate on God's word. That's all that you have to do. And the best example for this is Daniel and his friends. Do not conform to the patterns of the world. அதுக்கான அழகான சிறந்த எக்ஸாம்பிள் வந்து டேனியலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ராஜா வந்து அந்த போஜனத்தை, அந்த ரிச்சான ஃபுட்டை தரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுடைய ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து அந்த சிம்பிள் ஃபுட்டை தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க அதே ஃபாலோ பண்ணாங்க. எல்லாத்தோட புஷ்டியா, ஹெல்தியா, ஸ்ட்ராங்கா காணப்பட்டது டேனியலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இது எதனால வந்தது? பிகாஸ் ஆஃப் தேர் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் இன் praying and meditating on God's word. Are you happy? Are you joyous in this world? Or are you suffering from some kind of depression? Are you caught in temptations? You don't know what to do next. அக்கா நான் என்ன சொல்றது, என்னால வெளியில சொல்ல கூட முடியாது, அப்படிப்பட்ட பிரச்சனையில நான் சிக்கிட்டுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. Come back to God's word and it will give you the best solution to overcome temptation and to withstand all kind of troubles and
come out of it joyous and remain happy in the Lord. இதுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு அதை பார்க்குறீங்களா? Now this glass represents my life. When I accept Jesus Christ as my personal Savior, He forgives my sins, cleanses me, and gives me a new life. But accepting Jesus Christ does not mean that you will not get any temptations, you will not fall into any trouble. Troubles do come into my life. What should I do? The first thing I will do is I will pray. Next, I will believe that God will help me overcome this problem. I will trust that He will take care of me. Now I have trusted that Jesus Christ will take care of my problems, of all my troubles, of all my temptations. ஏசப்பாவை என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் சோதனைகள் வருது. அப்போ நான் ஜெபிக்கிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க நிச்சயமாக இதை மேற்கொள்ள எனக்கு பலன் தருவேங்க அப்படின்ட்டு முழு மனதோட அவரை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ என்ன நடக்கும்? God speaks and works in me. நான் அவர்கிட்ட பேசிட்டேன். Jesus Christ speaks to me through His word. ஏசப்பா அவருடைய வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசுறாரு. அப்போ என்ன ஆகும்? The Holy Spirit starts working in me. Though temptations are filled, my joy overflows because God's word strengthens me and I am filled with joy and my joy bubbles over, it overflows. What is your definition of happiness? Where are you seeking it? Are you seeking it in your friends? Are you seeking it on social media? Are you seeking it in relationships? இது எல்லாமே நிரந்தரம் கிடையாதுல. Nothing is permanent in this world. Not your friends, not your social media accounts, not money, not fame, not recognition, your education, qualifications, your high marks, success. Nothing can bring you joy and happiness like how God's word brings you joy. That is the real true happiness. The joy of the Lord is my strength. Do you want such happiness? அந்த உண்மையான அன்பு உனக்கு இன்னைக்கு வேணும்னா நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய இருதயத்தை ஏசப்பாக்கு கொடுங்க. அவருடைய வேதத்தை அதிகமாக தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உலகம் தர முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவாரு. நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பு தெய்வமே, இந்த ஓய்வு நாள் காலையில அப்பா ஒரு குடும்பமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா உம்முடைய வசனத்துக்காக அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கர்த்தர் பேசினீர், உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கருத்திலே நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு மகனோடு உம்முடைய கிருபை இருப்பதாக. பிள்ளைகளை அப்பா உம்முடைய வசனத்தை கொண்டு அப்பா நீங்க பலப்படுத்துங்க. பிள்ளைங்களோடு நீங்க பேசுங்க, உறவாடுங்க. உமக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவை அப்பா வசனத்தை கொண்டு ஜெபத்தை கொண்டு அப்பா உறுதிப்படுத்தி கொள்ள, அதிலே தரித்திருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய ஆவியின் கனி காணப்பட உதவி செய்யுங்க. சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிறைத்து பிள்ளைகளை அப்பா உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் தேவன் தாமே தருவீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். So today's portion, I hope you enjoyed the lesson. The memory verse is Ecclesiastes 11:9. Ecclesiastes 11:9. So I hope you are filled with God's joy and happiness and peace. See you again very soon. Till we meet again, this is Hepzibah Davidson signing off. Bye bye.